வணக்கம் சோதரி நண்பர்களே. 2024 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்க்கை விட்டு ஆரம்பிச்சுட்டு வருவாங்க. அப்புறம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகளில் தான் செயல்பட்டு இருக்குது. ஆகையினால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதமானது அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ சமீப காலமாகவே பெரும்பாலான விஷயங்கள் ஒரு மாதிரியான குழப்பத்தோடையே போய்கிட்டு இருக்கும். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 7 முடிஞ்சது, வாழ்க்கை எல்லாமே பரவாயில்லப்போ ஓரளவுக்கு சரியாகிக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். திரும்பவும் மறுபடியும் அதே மாதிரி ஆகுதே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களுக்குள்ளே பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க மூழ்கி இருப்பாங்க. குறிப்பாக கடந்த 2-3 மாதங்களாகவே தனுசு ராசிக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகவே இருக்குது. ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் கூட அது கை கெட்டியது வாய் கெட்டலாங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாகோட போச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை அதை நினச்சி வருத்தப்படுறதா அப்படின்னே தெரில அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. இந்த மாதம் கிரக அமைப்புகள் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களை தான் பார்த்துட்டு வருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் பெருசாக தலையிடாதீங்க. கடந்த முறை இந்த சனிப்பயிற்சி நடக்கும்போதே வந்து என்னுடைய பலனை சொல்லியிருந்தேன். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிறது முடிஞ்சுது. பட் அதுக்காக புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க, தேவையில்லாத சிக்கல் தான் வரும் அப்படி. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் வரும்போது கொஞ்சம் வீணாக தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாமல் உடல் உழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கே ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் தான், ஒரு படிப்படியான முன்னேற்றங்கள்னு சொல்கிற மாதிரி. அதுலேயும் எல்லாமே வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்குது. எதையும் செய்யாமல் இருக்காதீங்க, அதுக்காக எதுலேயுமே அகலக்கால் வைக்காதீங்க அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரர்களுடைய நிலை. ஸோ அப்படி தான் இப்போது சமீபகாலமாக கிரக அமைப்புகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் சற்று அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களாக மேற்கொண்டு வருவீங்க. சிலர் குலதெய்வ வழிபாடுகளை கூட மேற்கொண்டு வருவீங்க. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளிலேயே இருக்கும். வெளி இடங்கள்லேருந்து எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்க பெற்று வருவீங்க. சில முக்கிய நபர்களுடைய சந்திப்புகள், நிகழ்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். உங்களுடைய பழைய நண்பர்களை, நீண்ட நாட்களாக பார்க்காத உறவினர்களை அல்லது உங்களுடைய நலம் விரும்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம். மேன் மக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெற்று வருவீங்க. சிலரெல்லாம் தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவீங்க. பணியிடங்களில் மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்புகளை பெற்று வருவீங்க. சில முக்கிய நபர்களுடைய சந்திப்புகள் உங்களுடைய மனதிற்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் சாதகமாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க இப்போ சமீப காலமாக இந்த காசு பண சமாச்சாரங்களில் தான் அதீதமான கவனத்தை செலுத்திட்டு வருவாங்க. குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்க காசு பண சமாச்சாரங்கள்லேயே அதிகமான சிந்தனைகளில் மூழ்கி இருப்பாங்க. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வரவுகளும் உண்டு, வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உண்டு. பெரும்பாலும் சுப விரயங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறது இருக்காது. பெரும்பாலும் தேவைக்கான விஷயங்களுக்காக செலவு செஞ்சுட்டு வருவீங்க. நிறைய பேருக்கு அவங்களுடைய இல்லங்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படிங்கிறது உருவாகும். பொதுவாக இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும்போது இந்த மாதம் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகளிலேயே இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும். குறிப்பாக சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் அல்லது அலுவலக பணிகளுக்காக வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளை வேலை செய்யும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குது. குறிப்பாக வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்யுது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகளை பார்த்து வருவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் வகையில் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும். குறிப்பாக பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று கூடுதலாக இருக்கும். அவங்க வகையில் சில சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க. கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாக இருக்கும். குழந்தைகள் வகையில் அப்பப்போ கொஞ்சம் விதண்டாவாதம் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. ஸோ ஓரளவு இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது. சில புதிய விஷயங்கள் அல்லது புதிய சந்திப்புகள் மூலமாக வாழ்க்கையில் சில எதிர்பாராத நன்மைகளை பெற்று வருவீங்க.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.